அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களை ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நல்ல சிறப்பு செய்தி தான். ஜெலன்ஸ்கிக்கு சிக்கல் அப்படின்றத விட அங்கே உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. ஏன்னா ரீசண்டாக அவர் பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாத்தையும் ரீசஃபில் பண்ணார் இல்லையா? அந்த ரீசஃபில் பண்ணதில் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடஞ்சிருச்சுன்றாங்க. அது டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாற்றினார் பற்றியா? டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாற்றி மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறது முதல் முறையாக. பட் இந்த போராட்டத்துக்கான காரணங்கள் என்ன? இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகருமா? இந்த சிக்கலை தவிர்ப்பாரா இல்லை தீர்வு கொடுப்பாரா ஜெலன்ஸ்கி? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தாலும் ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த பக்கத்தில் சைடில் என் முன்னாடி பின்னாடி எல்லா ஆங்கிள்லேயும் உங்களுக்கு வீடியோ பதிவு. இந்த பதிவெல்லாம் என்ன அப்படின்னா, உக்ரைன் முழுவதும் இந்த போராட்டம் தலைநகரில் மட்டும் இல்லை, மொத்தம் 6-7 நகரங்களில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஒரு போராட்டம். இன்னொன்று டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபெட்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு புகைப்படத்தை ஒன்றை காட்டுறேன் பாருங்கள். ஃபெட்ரோ அவர்கள் எப்போ நியமித்தாங்க அப்படின்னாங்கன்னா ஜனவரி 14, 2026 நியமிக்கிறாங்க. ஜூலை 15 அந்த பதவியிலிருந்து விலக்குறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பதவியை நம்ம ரீசஃபில் பண்ணணும், இன்னும் அரசாங்கத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பட் இந்த மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ஃபெட்ரோ அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், அதாவது ஜனவரியிலிருந்து இந்த 6-7 மாதத்தில் உக்ரைனுடைய இராணுவ வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பு கொடுத்துருக்கும். தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து அழித்திருக்கும். ரஷ்யா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. ரீசண்டாக கூட அந்த சி ஆஃப் அசோஸ் போன்ற பகுதியெல்லாம் பெருத்த ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மக்களோட பார்வையில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அருமையாக செயல்பட்டிருக்கிறார். 35 வயசு தான், ரொம்ப யங்ஸ்டராக இருக்கிறாரு. அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அவரை நீங்கள் பதவி வில வைக்கிறீங்க? இதுக்கான காரணங்கள் என்ன? இதை தான் அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ இதில் உள்ள நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கல, இல்லை உங்களை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் நீங்கள் இவர் தூக்குறீங்களா? நார்மலாகவே ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே ஒரு சர்வதிகாரியாக திகழ்வார். எப்படிப்பா நீ சர்வதிகாரின்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் ஓட்டெடுப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பார்லிமெண்ட்டில் அப்படியே 100க்கு 100% ஓட்டு விழும். எதிர்கட்சியே இல்லாமல் எந்த பார்லிமெண்ட்டில் ஓட்டெடுப்பு விழும்? இப்போ ஜெலன்ஸ்கி அடிக்கடி புட்டின் அவர்களை சர்வதிகாரின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன்னா அங்கே ஒரு கட்சி ஆட்சி முறைன்ற மாதிரி ஒரு நிரந்தர அதிபராக இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் எதுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஜனநாயகனா எல்லாமே இருக்கணும்னு வாங்கல்ல. பட் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி தேர்ந்தெடுத்த தீர்மானத்துக்கு அவங்க எம்பி லெவலில் எத்தனை பேர் தெரியுமா ஓட்டு போட்டாங்க? இருக்கிற அத்தனை பேருமே ஓட்டு போடுறாங்க. ஆட்சி மாற்றமா? எல்லாரும் கை தூக்கு, எல்லாம் மற்றதெல்லாம் தூக்குன்ட்டு. இதற்கு முன்பு ஜுலாசினி அப்படின்னு ஒருத்தர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் ரொம்ப சூப்பராக செயல்பட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஓவர் கிராஸ் பண்ணுறாங்கன்றதுனால அவர் தூக்கி யூகேவுடைய அம்பாசிடராக இங்கேருந்து அனுப்பிவிட்டார். அவர் பயங்கரமாக நேம் வந்தார் அவர். அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் பெரிய அவர் வந்தாங்கன்றதுக்காக அவரையும் தூக்குறாங்க. யாரெல்லாம் ஜெலன்ஸ்கியை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறாரோ உடனே அவங்கள என்ன பண்ணுவார், நான் பதவியை ரீசஃபில் பண்ணுறேன் அப்படின்ட்டு 6 மாதத்துக்கு மேலே, அதிகபட்சம் 8 மாதத்துக்கு மேலே அவர் பதவியில் வகிக்க மாட்டாங்க. தூக்கிட்டு புது ஆளை போட்டுருவாங்க. இவர் மட்டுமே நிரந்தர அதிபராக இருந்து தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு மீதி யாருமே ஃபெமிலியர் வந்துடக்கூடாது. இன்றைக்கி போதாத குறைக்கு பாருங்கள், இவ்வளோ மக்கள் போராட்டம் வேறு வெடிச்சிருச்சா, அவளை மாற்றக்கூடாது, அவர் என்ன நல்லதுன்னு பண்ணுறாருன்னு நாளைக்கே ஜெலன்ஸ்கி அதே மாதிரி கொடுவார். அவர் நிறைய லஞ்ச வழக்கில் சிக்கிட்டார், நிறைய மாட்டிக்கிட்டார், அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டார், ரஷ்யாவுடன் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா நாளைக்கு திடீர்னு முன்ன பண்ண தேர்தல், அதிபர் தேர்தல் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபெட்ரோ அவர்கள் நின்றார்னா அவர் ஜெயிச்சிருவார். அவ்வளோ மக்கள் கூட்டத்தை நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு இல்லை, ஜெலன்ஸ்கியே ஷாக் ஆகிருப்பார். என்னப்பா நம்மளுக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் வரலையே, அவருக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்குன்னா அப்போ அவருக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா,
இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து புதுசாக போட்டிருக்கிறார். அவர் வந்து செர்கில் கரோஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு குரோஸ்கி செர்கில் குரோஸ்கி அவர்களை வந்து போட்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு தொழிலதிபர். நாப்டோ கேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார், எனர்ஜி கம்பெனி வைத்திருக்கிறார். அது இல்லாமல் இன்னும் அரசாங்க பொறுப்பில் மிக முக்கியமான அளவுக்கு இருந்திருக்கிறார். அவர் மேலே மட்டும் ஒரு 8 ஊழல் வழக்கு இருக்குது. எத்தனை இருக்குது? 8 ஊழல் வழக்கு இருக்குது. ஊழல் வழக்குன்னா அந்த கை கடிகாரம் கூட பார்த்தீங்கன்னா சும்மா 29 மில்லியன் மேலேன்றாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பேர் வழி. அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட அவர் மீது அரசாங்கத்துக்கு ஒரு 0.1% கூட நல்ல பேர் இல்லை. ஆனால் அவரை கொண்டு வந்து இங்கே பிரைம் மினிஸ்டராக உட்கார வைக்கிறாரு. ஏற்கனவே அந்த சிவிலியன்ஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கள தூக்கி ஒரு டம்மி போஸ்ட்டுக்கு போட்டாங்க. இப்போ இவருக்குமே என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இதுக்குமே எதிர்ப்பு தான். அதாவது ஒரு நல்ல அதிகாரியை, ஒரு நேர்மையான அதிகாரியை நீங்கள் நியமிப்பீங்களா அப்படின்னா, மறுபடியும் ஒரு தொழிலதிபரை கொண்டு வந்து உட்கார வைக்கிங்கன்னா ஒரு தொழிலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேர் கொடுத்தாரு, அந்த அடிப்படையில் தான் மக்களோட கேள்வியுமே இருக்குது. இப்போ ஊழல் நிறைந்த மற்ற நபர்களோட இந்த நபர்களை தான் நீங்கள் மறுபடியும் ரீசபிள்ன்ற பேரில் இதுதான் ஒரு மாற்றமான்ட்டு இவருக்கு செய்தி தொடர்பாளராக ஒரு அம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அந்த அம்மாவை நாடு கடத்திட்டா இருப்பேன், இங்கேருந்தா நீ ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு ட்வீட்டை போடுறாங்க. என்ன ட்வீட் அப்படின்னா, ஒரு சேஞ்சும் வரல, ஜெலன்ஸ்கியோட ரூலில் பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் இல்லை. அவருக்கு தேவை மெயினாக இந்த கவர்மெண்ட்டு தொடர்ந்து ரன் ஆகணும், எக்காரணத்தை கொண்டு தேர்தல் வரக்கூடாது. அப்படின்னா இந்த வார் வந்து தொடர்ந்து நடைபெறணும். ஈ நீடு வார், ஈ நீடு கரப்ஷன், ஈ நீடு ஆட்டோக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்து சுமத்துறாங்க. அதாவது தொடர்ந்து இந்த யுத்தம் நடைபெற்றுட்டே இருக்கணும், அதையும் மீறி யாராவது ஓவர் கம் பண்ணி சப்போஸ் யுத்தம் முடிவுக்கு வர மாதிரி இருந்தால் அதையும் போய் கெடுத்து விட்டுருவார். அதனால் அவர் ஃபுல்லாக அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க அவங்க. இது எல்லாத்துக்கும் ஏன் மாற்றுறாரு, எதுக்காக மாற்றுறாரு, என்ன அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு யாரும் கிடையாது. இப்போ அங்கேருந்து 90 பில்லியன் லோன் கொடுக்குறாங்க பாஸ். 90 பில்லியன் லோன் கொடுக்குறவங்க அவங்க பர்சனல் ஆதாயம் அவங்களுக்குலாம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அப்போ ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இங்கே சரியான பிரைம் மினிஸ்டர் உட்கார வைக்கணும். அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 4 கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு ஐரோப்பாவில் மட்டும் 7 கம்பெனி இருக்கான் அவருக்கு. அப்போ ஈஸியாக பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்னா ஓரளவுக்கு நடக்கும் இல்லையா? நான் இதையே அப்படி சொல்கிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸல பதிவுலையுமே பார்க்க முடியுது. இந்த உரசெல்லாம் வாண்டர்லியானவர்கள் வந்த உடனே நீங்கள் மற்றதில் தலையிடலாம். ரொம்ப அருமையான பிரைம் மினிஸ்டர், புதிய பிரைம் மினிஸ்டருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், அவர்களோட இணைந்து பயணம் பண்ண ரெடியாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களோ அப்பயே டவுட்டு தான். அது எப்படி ஒரு சில வாண்டர்லியானவர்களே வந்தவொடனே உங்களுக்கு தெரியும்? அப்போ லைட் ஏதோ ஒன்று இருக்குன்ற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெற்றிருந்தா கூட அதை ஜெலன்ஸ்கி எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாரா, இது அடுத்த லெவல் போராட்டமாக வெடிக்க போதான்னு தெரியல, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் யூகேனுடைய பிரதமர் கிர் ஸ்டார்மர் அவர்கள் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இறுதி பயணத்தில் மேற்கொள்ள போகிறாரு. பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. சரி, உங்கள்கிட்ட கை குத்த பாவத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிடுறேன்பா அப்படின்னு இன்றைக்கி வந்து, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஐரோப்பா தலைவர்கள்லாம் வந்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க. நினைவு அஞ்சலிக்கு மலர் வளையம் செலுத்தியிருக்காங்க. கியூவுக்கு மலர் வளையம் செலுத்தியிருக்கும் போதே நேற்று உர்சுலா வாண்டர்லியானவர்கள் வரும்போதே அடிச்சிட்டாங்க. நேற்று கியூ மட்டும் இல்லை, மொத்தம் 6 நகரங்கள் குறிவைத்து ரஷ்யா அடிச்சிருக்காங்க. ஜைட்டோமிர், மைக்கோல்வியா, டானக்ஸ் ரீஜியன், ஜாப்ரோசிஷியா போன்ற, அப்புறம் வந்து சமி ரீஜியன். இந்த பதிவெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே அந்த தாக்குதல் நடந்த பதிவுகள். அதுவும் ஏர்லி தர்ஸ்டேல பார்த்தீங்க அப்படின்னா கியூ மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மக்கள் பக்கம் இன்ஜூர்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலில் பெரிய சேதாரம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. நிச்சயம் இதற்கான பதிலடிகள் இருக்கும்னு உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உக்ரைன் மற்றொரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பதிவு என்னென்னா, தொடர்ந்து அந்த சி ஆஃப் அசோஸ் பகுதியில் இல்லை பிளாக் சி பகுதியில் 2 சரக்கு கப்பல்களை நாங்கள் எந்த அளவுக்கு தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாக்குதல் குறையவில்லை, ஜெலன்ஸ்கிக்கு எதிராக போராட்டங்களும் குறையவில்லை. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, யார் யாரை நாடு கடத்த போகிறாருன்னு தெரியல. ஜெலன்ஸ்கி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்னா ஒட்டுமொத்த எம்பியும் அதை ஆதரிக்கணும். ஒரு எம்பி ஆதரிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்தா கூட அந்த எம்பி ரஷ்யாவுடன் கூட்டணி வைத்து கொண்டார், அவர் மீது விசாரணை நடத்தப்படுகிறது, அவர் நாடு கடத்தப்படுகிறார், இல்லைனா சிறையில் அடைக்கப்படுகிறார். வடகொரிய அதிபர் கிம் ஜானை விட மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரின்னா அது வந்து ஜெலன்ஸ்கி தான்.
அவரை விட வேறு ஒருவர் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக 6 மாதத்திற்கு ஒரு தடவை அந்த பதவியை மாத்திட்டே இருக்கிறார். மறுபடியும் அதிபர் அப்படின்னா அது ஜெலன்ஸ்கி மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறாரு. காலம் ரொம்ப பெருசு, என்னைக்குனாலும் பதிலடி கொடுக்க தான் செய்யும். இராணுவத்தில் அழிந்தவனோட ஆணவத்தில் அழிந்தவங்க அதிகமான பேர் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அந்த கிரெடிபிலிட்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பணத்தை வருது, செலவு பண்ணுறீங்க, நாட்டையே பாதி எழுதி வச்சுருக்கீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியோட ஐரோப்பா வந்து பெரிய அளவுக்கு நிதி கொடுக்கறதில்ல. கிரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒத்து வரல. அது இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் ரஷ்யானுடைய கேஸ் வாங்குறத நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை வரும்ன்றனால அதை வந்து கிட்டத்தட்ட தடை விதிச்சிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்னென்னா, இது வரைக்கும் உக்ரைனுடைய தலைவர்கள் பேசும்போது எல்லாமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு நான் 5000 பேர் 6000 பேர் 32,000 பேர் கொள்கிறோம், அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, ஆனால் எங்கள் தரப்பில் யாருமே இறக்கலைன்றாங்க. இன்றைக்கி கூட இறந்த உடல்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவங்க இறந்த ரஷ்யாவுடைய சோல்ஜர்ஸ் 31 பேர்த்து கொடுக்குறாங்க. அவங்க இறந்த உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் 501 திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம யாருடைய வீரர்கள் இறந்தது அதிகமாக இருக்குது, உக்ரைனுடைய வீரர்கள். ஆனால் இவங்ககிட்ட கேளுங்க, உக்ரைன்கிட்ட வசனமாக விடுவாங்க. இந்த மாதம் ஒரு 32,000, அடுத்த மாதம் ஒரு 40,000 போகும். இது வரைக்கும் ஒரு 8 லட்சம் பேர்த்து கொண்டு குவிச்சிட்டோன்னு டைலாகாக விடுவாங்க. சரிப்பா, கொண்டு குவிச்சிங்களே, எவ்வளோப்பா டெட் பாடியை கொடுக்குறீங்கன்னா ரேஷியோ வந்து 50% கூட இல்லை. 31 எங்கே இருக்குது, 501 இருக்குது. அதுவும் போன தடவை என்னாச்சு அப்படின்னா அவங்க 1000 பக்கம் கொடுத்தாங்க, இவங்க வந்து 105 கூட கொடுக்கல. அவங்க அவ்வளோ ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். யூகே வந்து மிகப்பெரிய ஒரு ஹோம் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ண போகிறாங்க. அந்த ஹோம் டிஃபென்ஸ் எக்ஸசைஸுக்கான பேர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஆப்ரேஷன் அல்பிஸ்டோன் ஷேடோன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த கேபினெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. யூகே வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இராணுவத்துக்கு ஆள் அந்த அளவுக்கு வந்து சேரலன்ற அடிப்படையில். அது இல்லாமல் ரஷ்யா எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்துன்றதுனால எப்பவுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும், கலாட்டாவாக இருந்தாலும் அலர்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கனடா என்ன பண்ணுறாங்க, யூகே, இத்தாலி, ஜப்பான் சேர்ந்து 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறாங்க. அவங்களோடு போய் சேர்றாரு. அதாவது எனக்கு இவங்க அமெரிக்காவோட F-35 மற்றெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்கள் யூகே, இத்தாலி, ஜப்பான் 3 பேர் இணைந்து 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறாங்க. அதில் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோன்றாங்க. கோட்டசாமிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சொல்ல போகிறாரோ தெரில, பார்க்கலாம். நம்ம இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியிலிருந்து நாங்கள் வெளியேறோன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டோனியா, நெதர்லாந்து, லிதுவேனியா, லாட்வியா, போலந்து, ஸ்வீடன், ரோமானியா, பின்லாந்து, டென்மார்க் இவங்கெல்லாம் நாங்கள் ஃபண்டிங்கும் கொடுக்கல, பாசிபிள் இருந்தால் நாங்கள் வெளியேறோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கமிட்டி, 9 நாடுகள். என்ன காரணம் அப்படின்னா ரஷ்யா மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டாங்க. தடையை நீக்கிட்டு வருகின்ற ஒலிம்பிக்கில் கலந்துக்கலான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. அப்போ நீங்கள் வந்து கரப்டட் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி பணம் கொடுத்தா நீங்கள் சேர்த்திப்பீங்களா? அவங்க தீவிரவாத நாடு இல்லையா? எங்களை மாதிரி அவங்க பூத்தாக்குதல் நடத்துகிறாங்களா? உக்ரைன் மாதிரி பூத்தாக்குதல் நடத்துகிறாங்களா? இல்லையே, தீவிரவாத தாக்கல் அளவாக நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை எப்படி நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் சேர்த்தணுன்றாங்க. பல வெறுப்பை தாண்டி பல நாடுகள் பல போரில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடக்குது. ஆனால் அதற்காக ஈரான் வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து கலந்துக்கிறாங்க, வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் இருக்காங்க, ரிஜெக்ட்லாம் பண்ணல, தாக்குதல் நடக்கிறது எல்லாமே இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் தான் நீங்கள் அங்கேயே அணுகணும். ரஷ்யாவை போன தடவை நீங்கள் தடை பண்ணதே நீங்கள் அது பெருசாக வரவேற்பு இல்லை, ரஷ்யா இல்லாததுனால. நீங்கள் அதனால் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, சரி சேர்த்தணும், ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம நாடுகளையும் தாண்டி அரவணைச்சு போகணும் முடிவு எடுக்கும்போது அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் ஓடி வந்து இந்த தடைகளை போடணுன்றாங்க. வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். 1, பனு மிரியான் போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு நிறைய ஒரு லோடடு வெஹிக்கிள் உள்ளே அடிக்க வராங்க ஸ்டேஷனை, பெருசாக வெடிச்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வர்றதுக்கு முன்பே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், எங்களுடைய 2 பர்சனல் தான், அதாவது இராணுவத்தினர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஷனே காலி பண்ணிட்டோம், அதில் வேலை செஞ்ச அத்தனை பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பலுச்சிஸ்தான் பகுதியாக இருக்கட்டும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லையுமே வந்து அவங்களோட கோரிக்கைகள் எதுவுமே பரிசீலிக்காதனால தொடர்ந்து போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல்.
பங்களாதேஷில் வந்து இப்போ உயர்நிலை கல்விகளுக்கான பொது தேர்வு நடத்தினாங்க. இதை வந்து சரியாக நடத்தலைன்னு சொல்லிட்டு மாணவர்கள் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராடக்கூடிய மாணவர்களை வந்து பண்ணை கோழிகள் அப்படின்னு கல்வி அமைச்சர் விமர்சனம் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்கல்ல, அது மாதிரி அவங்க பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு பங்களாதேஷில் ஆரம்பித்திருக்காங்கன்றது கூடுதல் தகவல். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தரவுகள் கசிவுனால அணு உலை பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு இந்திய அணுசக்தி கழகம் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பண்ண முடியாது, பாதுகாப்பாக தான் இருக்குது, இந்த பாதுகாப்பில் எந்த சமரசமும் கிடையாது எங்களுக்குன்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.